அதாவது இந்த காக்கா கழுகு கதையை நான் தளபதி விஜய் அவர்களை தாக்கி எதுவுமே பேசல. ஆனா அதை நிறைய பேர் தவறா புரிந்து கொண்டு நான் அவருக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் தளபதி விஜய் அவர்கள் குறித்து பேசியிருப்பது தான் இப்போ சோஷியல் மீடியாக்களில் பெரிதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்றைய தினம் லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துருச்சு. இந்த ஒரு நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் குறித்து மேடையில் பல விஷயங்களை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோக்களான விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இருவருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரான ஏஆர் ரஹ்மான் அவர்களும் கலந்துக்கிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாசான ஒரு என்ட்ரியோடைய இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு. மேடையில் பேசும்பொழுது காக்கா கழுகு கதையை நான் தளபதி விஜய் அவர்களை தாக்கி பேசியதாக பலரும் சொல்றாங்க. இதை நிறைய பேர் தவறா புரிந்துக்கிட்டாங்க. நான் அப்படி எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரியும் இப்படி ரசிகர்கள் சொல்றது எனக்கு ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு போட்டி விஜய் தான், ரஜினிக்கு போட்டி ரஜினி தான். இதை நாங்க ரெண்டு பேருமே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ரசிகர்கள் ஆனா தொடர்ந்து அவங்களுடைய விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் என் கண் முன்னாடி வளர்ந்த ஒருத்தர். தர்மத்தின் தலைவன் படத்தினுடைய ஷூட்டிங் அவருடைய வீட்டில் தான் நடந்தது. அப்போ அவருக்கு 13 வயசு தான் இருக்கும். முதல்ல படிப்புல கவனம் செலுத்துங்க, அப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு நான் அறிவுரை சொன்ன காலம்லாம் இருக்கு. பின்பு அவருடைய கடின உழைப்பால அவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அடுத்தடுத்து அவர் அரசியல்லையும் கால் பதிக்க போறாரு அப்படின்றும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியும் நான் அவருக்கு போட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் அவரை போட்டியா நினைச்சேன் அப்படின்னா எனக்கு அது மரியாதையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் அவரை போட்டியாகவும் நினைக்கல, அவரும் என்ன ஒரு போட்டியாகவும் நினைக்கல. இது இப்படி நடக்கிறது எங்க ரெண்டு பேருக்குமே மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம், தளபதி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்கு எப்பவுமே நான் அவருடைய நலம் விரும்பி தான், நான் அவருக்கு போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு தான் சமூக வலைத்தளங்களில் பெரிதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் பலரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.